ஒரு படத்தை எடுத்து முடித்ததும் சென்சார் சர்டிபிகேட் வாங்குவதற்காக சென்சார் அதிகாரிகளுக்கு திரையிட்டு காட்டுவார்கள். இப்போதைய காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கூட அதன் பாடல் காட்சி, வசனங்கள், பாடல் வரிகள் என ஒவ்வொன்றையும் கண்குத்தி பாம்பாக பார்த்து அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் இதை மாற்றிவிட்டு வாருங்கள், அப்படி என்றால் தான் சென்சார் சர்டிபிகேட் தருவோம் என்று கராராக கூறிவிடுவார்கள். இப்படி மாற்றினால்தான் படத்தை ரிலீஸ் செய்ய முடியும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்றின் படப்பிடிப்பு ஒன்று துவங்குவதற்கு முன்பே சென்சார் அதிகாரியின் தலையிட்டால் அந்த படத்தின் பாடல் வரிகள் மாற்றி எழுதப்பட்ட அதிசயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் மட்டுமே நடந்த ஒன்று. ஆரம்பிக்காத படத்திற்கு, அதிலும் படமாக்கப்படாத பாடலுக்கு எப்படி சென்சார் அதிகாரி முட்டுக்கட்டை போட்டார் என்பதையும் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து வந்த காலகட்டத்தில் அவருடன் படங்களின் தயாரிப்பு நிர்வாகத்தில் உதவியாக ஆர்.எம். வீரப்பன் துணையாக இருந்தார். அப்படி எம்ஜிஆர் 1958 வெளியான நாடோடி மன்னன் படத்தை தானே தயாரித்து இயக்கி நடித்த போது அதற்கான பணிகளை எல்லாம் ஆர்.எம். வீரப்பன் தான் உடனிருந்து கவனித்துக் கொண்டார். 1958 அந்த படம் வெளியானாலும் கூட அதற்கு சில வருடங்களுக்கு முன்பே இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கப்பட்டு நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்று பல பிரச்சனைகளுக்கு இடையே ஒரு வழியாக ரிலீஸ் ஆனது. மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது. ஆனால் இந்த படத்தை எம்ஜிஆர் தயாரித்து இயக்குகிறார் என்றதுமே அவருக்கு எதிரான ஒரு கூட்டம் தொடர்ந்து அப்போதே தணிக்கை அதிகாரிகளுக்கு இந்த படம் குறித்து எதிர்மறையான அவதூறான கருத்துக்களை புகார்களாக எழுதி போட்டனர். ஆனால் தயாரிப்பாளராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் இப்படியெல்லாம் நடக்கும் என எதிர்பார்த்து அந்த விஷயத்தை சாதுரியமாக கையாண்டார். அது எப்படி என பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை சொன்னால் மிகச் சரியாக இருக்கும். அதாவது எம்ஜிஆரின் அம்மா சத்யபாமாவின் பெயரில் சத்யா மூவிஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை எம்ஜிஆர் துவங்கியதும் அதன் பொறுப்பாளராக ஆர்.எம். வீரப்பன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த நிறுவனத்தில் முதலாக தயாரிக்கப்பட்ட படம்தான் தெய்வத்தாய். அந்த படத்தில் அன்னக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்கிற பாடலை எழுதி வந்த ஆர்.எம். வீரப்பனிடம் கொடுத்தார் கவிஞர் வாலி. அந்த பாடல் வரிகளை வாசித்த ஆர்.எம். வீரப்பன் அதில் அத்திப்பழ கன்னத்திலே முத்தமிடவா என்கிற வரியை பார்த்ததும் கொஞ்சம் யோசித்தார். காரணம், அப்போதெல்லாம் முத்த காட்சியை விடுங்கள், முத்தம் என்கிற பெயர் வந்தாலே சென்சாரில் சிக்கல் ஏற்படும் சூழல் இருந்தது. அதனால் இந்த பாடல் காட்சிகளை சென்சாரில் வெட்டி விடுவார்களோ என்கிற பயம் ஆர்.எம். வீரப்பனுக்கு இருந்தது. உடனடியாக ஒரு யோசனை செய்த ஆர்.எம். வீரப்பன் அந்த பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டு நேராக அப்போது தணிக்கை குழு அதிகாரியாக இருந்த ஜி.டி. சாஸ்திரி என்பவரை நேரில் சென்று சந்தித்தார். ஜி.டி. சாஸ்திரியை பொறுத்தவரை கண்டிப்புக்கு பெயர் போனவர், விதிமுறைகளை கொஞ்சமும் விட்டு கொடுக்காதவர். அவர் எந்த அளவுக்கு கண்டிப்பானவர் என்றால் அவரை கண்டால் திரைப்பட தயாரிப்பாளர்களே பயப்படுவார்கள். அப்படிப்பட்டவரிடம் சென்று ஆர்.எம். வீரப்பன், நாங்கள் முதலாக தெய்வத்தாய் என்கிற படத்தை தயாரிக்கிறோம், அந்த படத்திற்காக எழுதப்பட்ட பாடல் வரிகள் தான் இவை, ஒரு முறை படித்து பாருங்கள் என்று கொடுத்துள்ளார். உடனே தணிக்கை அதிகாரி குழப்பத்துடன், இதை ஏன் என்னிடம் காட்டுகிறீர்கள் என்று கேட்க, இல்லை, இது என் முதல் படத்திற்காக எழுதப்பட்ட பாடல், ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குமான்னு இப்பவே கேட்டுவிடலாம் என்றுதான் வந்தேன் என்று கூறினார் ஆர்.எம். வீரப்பன். சரி, இந்த பாடல் வரிகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று அந்த அதிகாரி கேட்க, உடனே ஆர்.எம். வீரப்பன், ஒரு இடத்தில் கன்னத்திலே முத்தமிடவா என்று வருகிறது, முத்தமிடவா என்கிற வார்த்தை இடம்பெறலாமா என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது, அதை இப்போதே உங்களிடம் கேட்டு தீர்த்து விட்டால் பிரச்சனை இல்லை அல்லவா என்று கூறினார். உடனே சாஸ்திரி என்ன சொன்னார் தெரியுமா? எப்போது உங்களுக்கே அந்த சந்தேகம் வந்து விட்டதோ அப்புறம் என்ன, அந்த வார்த்தையை எடுத்து விட வேண்டியதானே என்றார். அவர் சொன்ன பின்னாடி வேறு என்ன செய்ய முடியும்? இதை கவிஞர் வாலியிடம் சொன்னபோது அவர் அத்திப்பழ கன்னத்திலே முத்தவிடவா என்பதை மாற்றி அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா என எழுதி கொடுத்தார். இந்த அனுபவத்தை ஆர்.எம். வீரப்பனுக்கு கிடைத்தது நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பணியாற்றிய சமயத்தில்தான். அப்போது நாடோடி மன்னன் திரைப்படம் குறித்து தணிக்கை அதிகாரிகளுக்கு நிறைய புகார்கள் சென்றதாக நாம் சொன்னோம் இல்லையா? இதை தெரிந்து கொண்ட ஆர்.எம். வீரப்பன் அப்போதே அடிக்கடி தணிக்கை வாரியத்திற்கு சென்று தணிக்கை அதிகாரியை சந்தித்து தாங்கள் படமாக்கும் காட்சி, வசனங்கள், பாடல் வரிகள் குறித்து அவரிடம் எடுத்து கூறி அதில் அவர் சொன்ன ஆட்சேபனைகளையும் சில கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அதற்கேற்றபடி படப்பிடிப்பை நடத்தி முடித்தார். இதன் ரிசல்ட் என்ன ஆனது தெரியுமா? நாடோடி மன்னன் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த அதிகாரி சாஸ்திரியிடம் பதற்றத்துடன் இருந்த படக்குழுவினர் ரிசல்ட் பற்றி கேட்டபோது சிம்பிளாக நோ கமெண்ட்ஸ் என்கிற 2 வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே படக்குழுவினர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துள்ளனர்.
ஏனென்றால் பொதுவாக அப்படி நோ கமெண்ட்ஸ் என்று ஒரு சென்சார் ஆபீசர் சொன்னால் அதற்கு நோ கட்ஸ் என்றுதான் அர்த்தம். அதாவது இந்த படத்திற்கு வெட்டுவதற்கு எதுவுமே இல்லை என்று கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார் என்பதுதான் அதன் அர்த்தம். தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நெருக்கமான நபராக அறியப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சின்ன அண்ணாமலை. சினிமா தயாரிப்பிலும் இவர் ஈடுபட்டிருந்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என விரும்பினார் சின்ன அண்ணாமலை. அதை எம்ஜிஆரிடமும் சொன்னார். நல்ல கதை இருந்தால் வாருங்கள், நிச்சயம் நான் நடித்து தருகிறேன் என்று சொன்னார். இதற்காக சாவித்ரி பிக்சர்ஸ் என்கிற புதிய பேனர் உருவானது. அந்த சமயம் எம்ஜிஆர் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்ததால் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தினசரி கால்ஷீட் தருகிறேன் என்று கூறினார். அதே சமயம் எம்ஜிஆர் இப்படி குறுகிய நேரமே கால்ஷீட் தந்து நடிப்பதாலும் அவருக்கு ஜோடியாக நடிக்க பானுமதி, பத்மினி, சாவித்ரி ஆகிய நடிகைகளை ஒப்பந்தம் செய்தால் அவர்களும் பிஸியாக நடிப்பதால் கால்ஷீட் பிரச்சனை ஏற்படும் என்பதும் பெரிய தடையாக இருந்தது. அதனால் இந்த சிக்கலை சமாளிக்க புதிதாக ஒரு கதாநாயகியை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என எம்ஜிஆர் விரும்பினார். அந்த சமயத்தில்தான் தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலைக்கு நெருங்கிய குடும்ப உறவினரான நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் தனது உறவுக்கார பெண் ஒருவர் பெங்களூரிலிருந்து இங்கே சினிமாவில் நடிப்பதற்காக வந்து தங்கி இருக்கிறார் என்றும் அவருக்கு நீங்கள் தயாரிக்கும் படங்களிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களின் படங்களிலோ சிபாரிசு செய்து வாய்ப்பு கொடுங்கள் என்றும் கேட்டிருந்தார். அவர் அப்படி அறிமுகப்படுத்திய பெண் மாநிறத்துக்கும் கொஞ்சம் குறைவான நிறம்தான். இப்போது எம்ஜிஆர் நடிக்கும் படத்தில் இந்த பெண்ணை கதாநாயகியாக்க முயற்சித்தால் என்ன என்று யோசித்த சின்ன அண்ணாமலை அந்த பெண்ணை நடிக்க வைத்து சில காட்சிகளை ஆடிஷன் செய்து படம் பிடித்தார். அதை கொண்டு போய் எம்ஜிஆரிடம் போட்டு காட்டினார். எம்ஜிஆரை பொறுத்தவரை எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார். மேக்கப், ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் பார்த்த பிறகு தீர்மானிக்கலாம் என்றுதான் சொல்வார். அதனால்தான் மேக்கப் டெஸ்ட் எடுத்த கையோடு நாயகியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எம்ஜிஆருக்கு போட்டு காட்டினார் சின்ன அண்ணாமலை. அப்படி திரையிடப்பட்ட காட்சிகளை எம்ஜிஆர் திரும்ப திரும்ப பார்த்தபடி யோசித்துக் கொண்டே இருந்தார். அவரது முடிவுக்காக எல்லோரும் காத்திருந்தனர். அவர் உடனடியாக பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த பெண் கருப்பு நிறமாக இருக்கிறார் என்றோ வேறு சில காரணங்களுக்காகவோ அவரை வேண்டாம் என்று நினைத்த ஒரு சிலர் எம்ஜிஆரிடம், அண்ணன், அந்த பொண்ணு ஒரு காலை தாங்கி தாங்கி நடக்குது, அது ஹீரோயினுக்கு சரி வருமா என்று சந்தேக தூபம் போட்டார்கள். ஆனால் எம்ஜிஆர் சிரித்தபடியே, ஏன், அதுவும் செக்ஸியா தானே இருக்கு, பார்க்க புதுசாவும் தெரியுது, இந்த பெண்ணையே செலக்ட் பண்ணிருங்க என்று கிரீன் சிக்னல் காட்டிவிட்டார். அப்படி செலக்ட் ஆனவர் தான் சரோஜா தேவி. அந்த படம் தான் திருடாதே. எம்ஜிஆரை பொறுத்தவரை தனது படங்கள் மூலம் மட்டுமல்ல, படத்தின் டைட்டில் மூலமும் ஒரு நல்ல கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க எப்போதுமே முயற்சி செய்வார். அப்படி இந்த படத்திற்கும் யாராவது நல்ல டைட்டில் சொன்னால் அவர்களுக்கு 500 ரூபாய் பரிசு தருகிறேன் என்று அறிவித்தார். அப்படி ஆளுக்கு ஒரு டைட்டில் சொன்னார்கள். இந்த படத்திற்கு கண்ணதாசன் வசனம் எழுதியிருந்தார். பா. நீலகண்டன் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இதில் கடைசியாக நல்லதுக்கு காலமில்லை, திருடாதே என்கிற 2 தலைப்புகள் எம்ஜிஆர் முன் வைக்கப்பட்டன. அப்போது திருடாதே என்கிற தலைப்பை டிக் செய்தார் எம்ஜிஆர். நல்லதுக்கு காலமில்லை டைட்டிலை ஏன் எம்ஜிஆர் ஒதுக்கினார் என்றால், படங்களுக்கு தலைப்பு வைக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நல்லதுக்கு காலம் இல்லை என தலைப்பு வச்சோம்னா மக்கள் ஓஹோ நல்லதுக்கு காலம் இல்லைன்னு எம்ஜிஆரே சொல்லிட்டாரு, அப்புறம் நாம எதுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. திருடாதே அப்படிங்கிற டைட்டில் அந்த விதமாக இல்லை. தப்பு பண்ணாதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுல நல்ல மெசேஜ் இருக்கு. எப்பவுமே ஜனங்க கிட்ட நல்ல மெசேஜ் சேர்ற மாதிரி பாத்துக்கணும் என்றார். முதல் படம் என்பதால் எம்ஜிஆருடன் ஆரம்பத்தில் தயங்கி தயங்கி நடித்தார் சரோஜா தேவி. ஓரளவு அவருடன் சகஜமாக நடிக்க துவங்கிய காலகட்டத்தில் தான் எம்ஜிஆருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. கொஞ்ச நாட்கள் அவர் படுத்த படுகையாகிவிட்டார். அப்போது தன்னை மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து பார்த்த தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலையிடம், இந்த படம் தொடர்ந்து தாமதாவதால் உங்களுக்கு வட்டி கடன் சுமை ஏறி சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் நான் சொல்வதை கேளுங்கள். கண்ணதாசன் சகோதரர் A.L. சீனிவாசனிடம் இந்த படத்தை அப்படியே கைமாற்றி விடுங்கள். உங்கள் தொகை முழுவதையும் பைசா குறையாமல் வட்டியோடு வாங்கிக் கொள்ளுங்கள். நான் எப்போது குணமாகி வந்து நடிப்பேன் என்று தெரியாது என்பதால் தான் இப்படி சொல்கிறேன். தவறாக நினைக்க வேண்டாம் என்றார். அதன்படி அந்த படம் A.L. சீனிவாசனுக்கு கைமாறியது. அதன் பிறகு எம்ஜிஆர் குணமாகி இந்த படத்தில் நடிக்க வந்த சமயத்தில் படப்பிடிப்புக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து தயாரானால் சரோஜா தேவியை காணவில்லை. எம்ஜிஆர் இப்படி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த சில மாதங்களிலேயே சரோஜா தேவி சில ஹிட் படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகி வரிசையில் இடம் பிடித்து விட்டார். அதனால் அவரும் பிஸியாக நடித்து வந்தார். ஒரு கட்டத்தில் தன்னை அறிமுகப்படுத்திய எம்ஜிஆர் படத்திற்கே சரியாக கால்ஷீட் கொடுக்க முடியாத இக்கட்டான சூழலுக்கு தன்னை அறியாமலேயே ஆளானார் சரோஜா தேவி.
ஆனாலும் எம்ஜிஆர் அதை பெரிதுபடுத்தாமல் சினிமாவில் இதுபோல் நடப்பது சகஜம்தான் என்று கூறி பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் அந்த படத்தில் நடித்து முடித்தார்.